வணக்கம். மாதாச்சி கிச்சன் ஸ்டோரிஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு பாசிப்பருப்பு சாம்பார் ஈஸியான முறையில் எப்படி செய்யலான்னு பார்ப்போமா? வாங்க. இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, பீசம்படி உலக்கில் 3/4 உலக்கு பாசிப்பருப்பு, அரை கேரட், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய், ஒரு பல்லாரி வெங்காயம், அரை முருங்கைக்காய், ஒரு பூண்டு பல், கொஞ்சமாக மல்லி இலை, கடலெண்ணெய், கடுகு, சாம்பார் பொடி, பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், கருவேப்பிலை, கொஞ்சமாக மிளகு, கொஞ்சமாக சீரகம். அடுப்பை பற்ற வச்சு குக்கர் வைக்கணும். குக்கர் காஞ்ச உடனே நம்ம 4 ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்க்குறோம். கடலெண்ணெய் ஊற்றுறோம். 4 ஸ்பூன் ஊற்றிட்டோமா? மிளகு சீரகத்தை அதில் சேர்க்குறோம். அப்புறம் கடுகு கொஞ்சமாக போடுறோம். அப்புறம் நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்க்குறோம். உரிச்சு வச்சா ஒரு வெள்ளைப்பூட போடுறோம். அப்படியே கிண்டி விடும். நறுக்கி வச்சா பச்சை மிளகாவை அதில் சேர்க்குறோம். நறுக்கி வச்சா கேரட்டை சேர்க்குறோம். முருங்கைக்காவை சேர்க்குறோம். கருவேப்பிலையை உருவி போடுறோம். தக்காளியை போடுறோம். ரெண்டு வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் சேர்க்குறோம். மஞ்சள் தூள் சேர்க்குறோம். பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்க்குறோம். சேர்த்துட்டோமா? இது சிம்மில் வச்சுட்டு காப்படி தண்ணி சேர்க்கணும். நம்ம கழனி பிணைஞ்சு வச்சுருக்கிற பாசிப்பருப்பை அதோட நம்ம சேர்க்குறோம். அதோட சேர்த்து ஒரு கிண்டுறோம். மூடி வச்சு 4 சவுண்டு வைக்கிறோம். தீயை ஃபுல்லாக வச்சுட்டு குக்கரை மூடி 4 சவுண்டு வர வைக்கணும். 4 சவுண்டு வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். நாலு விசில் வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறோம். ஏர் போயிட்டு இப்போ நம்ம மூடியை திறக்கும். மூடியை திறந்து இப்போ அடுப்பை பற்ற வைக்கிறோம். பற்ற வச்சுட்டு ஒரு கிண்டி விடுறோம். நல்லா பருப்பு எல்லாம் வெந்துருச்சா? முருங்கைக்காய் உடையாம வந்துருச்சா? இப்போ என்ன செய்யணும்? இப்போ சாம்பார் பொடி ஒரு 2 ஸ்பூன் போடுறோம். 2 ஸ்பூன் போட்டு அது கிண்டி விடுறோம். கட்டிப்படாமல் கிண்டி விடுறோம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்க்க போகிறோம். மல்லி இலையை அதோட சேர்க்க போகிறோம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம். பாசிப்பருப்பு சாம்பார் ரெடி. பாசிப்பருப்பு சாம்பார் சூப்பராக வந்திருக்கு. இட்லிக்கு, வெண்பொங்கலுக்கு எல்லாத்துக்கும் நல்லா ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். சின்ன பிள்ளைங்களுக்கும் கொடுத்துக்கிடலாம். மாதாச்சி கிச்சன் ஸ்டோரிஸ்
சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து ஒரு இதோட சந்திப்போமா? பாய், நன்றி, வணக்கம்.